Saubhagya Home and Kitchen Appliances. Meenakshi Faculty of Physiotherapy, admission open for BPT and MPT. Apply now. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சீக்வல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு படத்துடைய இரண்டாம் பாகம் எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம காத்துக்கிட்டு இருக்கிற சில படங்களை போய் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி எல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படத்துக்கு நான் ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே கடைசியாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டில் போட்டுருங்க. நம்பர் 1 லோகேஷ் கனகராஜன் ஒருத்தர் இருக்காரு, அது தெரியும்பா அப்படின்னு சொல்கிறது புரியுது. ஸோ அவருடைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைதி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சு, கைதிக்கு அப்புறமா தான் ஓகே இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வைரல் ஆகுது. சரி ஓகேப்பா, அப்போ கைதி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க, அப்போ கைதி 2 எப்போ வரும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அங்கங்கே அதாவது அப்டேட் கொடுத்தாரு. அது அப்புறம் பார்த்தா விக்ரம் வந்துச்சு, விக்ரமில் ஒரு லீடு கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்தா விக்ரம் 2 வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கைதி 2 கைதியிலேருந்து விக்ரம். ஸோ இதுக்கு ஒரு லீடு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ விக்ரம் 2 கமல் சாரு, ஸோ அங்கே இருக்கிற ஒரு காஸ்ட்டு அந்த கமல் சாரோட அந்த ஒரு சீக்வலு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி காளிதாஸ் ஜெயராமு அது அது ஐ மீன் அதுக்கு முன்னாடி கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து காமிக்க போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் 2க்கு இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா மாஸ்டர் 2. அது லோகேஷ் கனகராஜே ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்கிறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு லியோ 2 விட எனக்கு மாஸ்டர் 2 தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாஸ்டருடைய ஜேடியோட கேரக்டரோட அந்த ஆர்க் வந்து எனக்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மக்கள் இதை எதிர்பார்க்கவே கிடையாது. மாஸ்டர் 2 இருக்கா, ஒருவேளை கதை ரெடியாக வச்சுருக்காரா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு போயிட்டுருக்கு. ஓகே, இது வந்து மாஸ்டர் 2 பற்றி ஒரு டாபிக்னாலும் லியோ 2 அப்படின்னு ஒன்று இருக்குது. விஜய் சார் வந்து அரசியல் போயிட்டார். ஒருவேளை சர்ப்ரைஸாக அவர் வந்து சட்டுப்புட்டுன்னு வந்து ஒருவேளை லியோ 2 வந்து ஷூட்லாம் பண்ணி முடிச்சு விஜய் சாரோட போர்ஷன் மட்டும் பண்ணியிருக்கலாமோ, ஏன் இப்போ சைமல்டேனியஸாக வந்து பண்ணிட்டு ஷூட் பண்ணி நமக்கு வந்து அந்த டைமில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமோ, இந்த மாதிரி ஒரு டாக்லாம் போயிட்டு இருக்கு. முக்கியமாக லியோ 2வில் வந்து எல்லாரும் வந்து அதிருப்தியானது அந்த செகண்ட் ஹாஃப் தான். ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இது லோகேஷ் கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே, என்ன இப்படி ப்ராங்க் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் லோகேஷ் கனகராஜும் ஒரு டேரக்டராக ஆமாம் அது வந்து நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து ஒரு டேரக்டர் வந்து ஃபஸ்ட் டைம் இப்படி வந்து ஒரு பொது மேடையில் சொன்னது இதுதான் முதல் தடவை அப்படின்றது தெரியும். சரி ஓகே, அப்போ லியோ 2 எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க, மன்சூர் அலிகான் சார் சொன்னது பொய்யா உண்மையா, இது என்ன, இது எப்படி வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஓகே, இது வந்து லோகேஷ் கனகராஜுடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர் நெல்சன். அதாவது டார்க் காமெடியின் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கு இத்தனை காலங்களாக வந்து காமெடி இருக்கணும், டார்க் காமெடி வந்து அங்கங்கே சீன்ஸாக இருந்தாலும் மொத்த படத்துலேயே வந்து டார்க் காமெடி இறக்குனவர் நெல்சன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லணும். டாக்டர்லாம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து இல்லைப்பா நீங்கள் கொரோனாவுக்கு அப்புறம் தேட்டருக்கு வந்தனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபுல் வைபில் சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. பட் அந்த ஃபுல் தேட்டரில் போய் படம் பார்த்தவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஃபுல் தேட்டரே வந்து அது எந்த அளவுக்கு டாக்டர் படத்துக்கு வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயிலர் அப்படின்னு சொன்னோன்னே நெல்சன் என்ன பண்ணிட போகிறாரு, ஏன்னா பீஸ்டுக்கு அப்புறமா அவர் என்ன கம்பேக் கொடுக்க போகிறாரு, ஏன்னா அதிகமான ஒரு டாக் போனாலும் வந்து அவர் இக்னோர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் இருந்துச்சு. ஜெயிலர் சக்ஸஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறமா அப்பாடா நெல்சன் தப்புச்சிட்டாரா, நெல்சன் வந்து சொன்ன மாதிரி செஞ்சு காமிச்சிட்டாரா, நெல்சன் ஒன்றா அப்படி ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, அங்கே வந்து அவருக்கு வந்து அவ்வளோ மரியாதை. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கா, ஜெயிலர் முடிஞ்சிச்சு. ஜெயிலர் 2க்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க, என்னதான் வந்து ஜெயிலருக்கு வந்து மாஸ் சீன்ஸு, ஆனால் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க அனிருத் அவர்களுடைய அந்த மியூசிக் தான் இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைப் ஆச்சு, ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஹைப் ஆகணும் அனிருத் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி அவங்க ஜெயிலர் 2க்கு வந்து போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கிட்ட ப்ரோமோவே வந்து தரமாக இருந்துச்சு. ஸோ டைகருக்கா ஹுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலர் 2க்கான மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அதே மாதிரி க்யூரியாசிட்டியும் நிறையா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா நெல்சன் அவர்களுடைய அந்த டார்க் காமெடிக்கு எல்லாருமே வந்து தீவிர ஃபேனாக இருக்காங்க. அது எங்கேயும் எப்படியும் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. ஜெயிலர் 2வோட முக்கியமான ஒரு ஹைப் என்னென்னா அதில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. முக்கியமாக மோகன்லால் சாருடைய அந்த ஒரு இது இருக்குது, சிவராஜ்குமார் சார் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக ஜெயிலர் 2வில் சிவராஜ்குமார் சார் இருக்கிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா பாலகிருஷ்ண சார் இருக்காருங்க, அவர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாப் ஸ்டார்ஸ், அதாவது சூப்பர் ஸ்டார்ஸை வந்து அப்படி இறக்கி மெயின் ரோலாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஜெயிலர் 2 எந்த அளவுக்கு ஒரு பீக் ஆகும் அப்படின்றதான் ஜெயிலர் 2 மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து
ஆயிரத்தில் ஒருவன். அதாவது ஆயிரத்தில் ஒருவன் படம் வந்து தியேட்டர்ல நெறைய பேர் வந்து ஆயிரத்தில் ஒருவன் படத்த வந்து பார்த்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து மொபைல்லயோ, டிவிலயோ போட்டு பார்த்துட்டு, தெலுங்குல ஃபுல்லா வந்து ஆயிரத்தில் ஒருவன் அதிகமான ஒரு டாக் வந்து போச்சு. நல்லபடியா போச்சு. தமிழ்ல பெருசா போகல அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. முக்கியமா ஆயிரத்தில் ஒருவன்ல மிகப்பெரிய ஒரு பிளஸ் அதனுடைய கியூரியாசிட்டி இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷ் சார் தான். ஸோ தனுஷ் சார் அந்த போஸ்ட்லாம் நம்ம பார்த்திருப்போம். அது பார்க்கும்போது என்னடா இது புது விதமான சர்ப்ரைஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம கார்த்தி சார் வந்து கடைசியா ஒரு ஒரு பையன ஒரு குட்டி பையன வந்து கூட்டு போவாப்ல. ஸோ அந்த குட்டி பையன் தான் ஒருவேள தனுஷ் சாரா? அப்படின்ற ஒரு டாக் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இல்லன்னா வந்து கொஞ்சம் இன்னும் முன்னாடி போய் கொண்டு வராங்களா என்னன்றது நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரியும். முக்கியமா செல்வராகவன் சாருடைய படங்கள் அப்படின்னு சொன்னாலே, ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் நம்ம பார்க்கும்போது, ஆஹா! இந்த மனுஷன் இப்படி பண்ணி வச்சிருக்காரப்பா! இப்படி பண்ணி வச்சிருக்காரப்பா! அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதிகமா வந்து பேசப் போறோம். அதே மாரி ஆயிரத்தில் ஒருவன் 2க்கு வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் அவரும் சொல்லியிருக்கிறாரு. கார்த்திக் சார் இல்லாம நான் வந்து ஆயிரத்தில் ஒருவன் 2 வந்து போமாட்டேன். கன்ஃபார்மா கார்த்திக்கும் இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சர்தார் பார்ட் 1 வந்துச்சு. ஸோ அதுல வந்து கார்த்திக் சார் வந்து ஒரு போலீஸா நடிச்சிருப்பாரு. அப்புறம் வந்து அவங்க அப்பாவ தேடி போவாங்க. அந்த ஜெயில் சீன்லாம் தரமா இருக்கும். அப்பனா வந்து இத வந்து நம்ம வந்து இன்னொரு சீக்வல் எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு ஐடியா தான் சர்தார் 2 அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சர்தார் 2 உடைய ட்ரெய்லர் கட் மாரி அத நம்ம பார்த்திருப்போம். அது பார்த்ததுக்கு அப்புறமா அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான ஒரு பொருட்செலவு போட்டிருக்கோம். நெறைய செலவு பண்ணியிருக்கோங்க அப்படின்ற மாரிலாம் நெறைய டாக் இருந்துச்சு. கார்த்தி சார் என்னங்க ரொம்ப செலவு பண்றீங்க? உங்களுக்கு ஓகேவா? அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா இது வந்து நல்லபடியா செல் ஆகும் அப்படின்ற மாரி ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த அப்பா கார்த்தி அவருடைய அந்த லுக்குக்கு ஏன்னா அவர் ஃபைட்டு. ஸோ சர்தார் 2ல வந்து எஸ்.ஜே. சூர்யா சார் இருக்காரு அப்படின்றது தான் இந்த படத்துக்குடைய இன்னொரு ஒரு ஹைப்பா இருக்கு. ஏன்னா ஒரு படத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் வேணும் அப்படின்னா, "எப்பா கூப்பிடுங்கப்பா அவர" அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.ஜே. சூர்யா சார வந்து இப்ப வந்து கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் மெயினா அதுல வில்லனா, இல்ல கேரக்டர் ரோலா, ஒரு மெயினான ரோலா வந்து வராரா? கார்த்தி சார் கூடயே வந்து வராரா? அப்படின்றது தான் இங்க வந்து ரொம்ப ஒரு அதிகமா வந்து பேசப்படுது. ஸோ சர்தார் 2 உடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுவா தான் இருக்கு. அதுவும் இல்லாம ஆல்ரெடி வந்து அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லுச்சு. அதே மாரி சர்தார் 2ல இது எப்படி லிங்க் பண்ணி எந்த மாரியான விஷயங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லப் போறாங்க? அப்படின்றது தான் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சர்பட்ட பரம்பரை ரவுண்ட் 2 அதாவது சார்பட்டா பரம்பரை 2. ஸோ பார்ட் 1 யாருமே எதிர்பார்க்காம இந்த படம் நல்லா இருக்கே! அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு. ஆனா எல்லாரும் வந்து ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னா, இந்த படத்த வந்து தியேட்டர்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோமே! அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. அப்பனா சார்பட்டா 2 வந்து நல்ல எதிர்பார்ப்பும் இருக்கும். அதே மாரி ஆடியன்ஸ் வந்து இந்த படத்த கண்டிப்பா நம்ம தியேட்டர்ல பார்த்துரணும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும். ஆனா ஒரு இது இருக்கும்ல ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு அந்த ஒரு 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 எங்கேஜ் கிடைக்குமா? அந்த ஒரு ஃபீல் குடுப்பாங்களா? அப்படின்ற மாரி ஒரு ஓரத்தில ஒரு சந்தேகமும் வச்சுட்டு தான் படத்த போய் பார்ப்பாங்க. ஏன்னா எப்பயுமே இந்த பார்ட் 2 அப்படின்னாலே ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ஃபுல்லா வந்து அந்த 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 என்கேஜ்மென்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம பார்ட் 2ல வந்து ஆர்யா அண்ட் தினேஷ் அவர்கள். இவங்க எல்லாரும் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாரி ஒரு டாக்லாம் இல்ல. கன்ஃபார்மும் ஆயிருக்கு. ஸோ அப்பன்னா இது வந்து எந்த மாரியான ஒரு சீக்வலா கொண்டு போறாங்க? எப்படிலாம் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வர மாரிலாம் இருக்கு அப்படின்றது தான் அதிகமான ஒரு டாக்கா இருக்கு. ஸோ சார்பட்டா பரம்பரை கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தனி ஒருவன் 2 அதாவது அ தனி ஒருவன் படமும் சொன்ன மாதிரி செம்ம ஹிட்டு. அதாவது ஹீரோவுக்கு ஃபேன்ஸ் அதிகமா, வில்லனுக்கு ஃபேன்ஸ் அதிகமான்னு கேட்டா, அதில இருக்கிற வில்லன் கேரக்டருக்கு தான் அதிகமான ஃபேன்ஸ் அதிகம். மோகன் ராஜா சாரே வந்து இங்க பாருங்க நான் இத எதிர்பார்க்கவே இல்லங்க. எல்லாருமே வந்து ரவி கேரக்டர் அதாவது ரவி மோகன் அவருடைய வந்து கேரக்டர தான் அதிகமா வந்து பேசுவாங்க, அதிகமா பாராட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா, இங்கிட்டு பார்த்தா எல்லாரும் என்ஜாய் பண்றது இவரு அரவிந்த் சாமி சாருடைய அந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொன்னாங்க. சித்தார்த் அபிமன்யு அந்த கேரக்டர் தான் வந்து அதிகமா வந்து பாராட்டி பேசினாங்க. அதுவும் இல்லாம எல்லாரும் ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம தனி ஒருவன் 2 எப்ப? தனி ஒருவன் 2 எப்ப? அப்படின்னு சொல்லிட்டு மோகன் ராஜா சார் எங்கெல்லாம் போறாரோ, அங்கெல்லாம் தொரத்தி புடிச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த தனி ஒருவன் 2க்கும் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இத்தன நாள் எடுத்துக்கிறாரு ஒரு டைரக்டர் அப்படின்னா, ஏன்னா இப்போ இத்தன படங்கள் பார்க்குறோம்ல இது 2 பார்ட் 2க்கு அதிக டைம் எடுத்துக்கிற டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா பொறுமையா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த படத்தின் மேலமா இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை நாளாக நாளாக கூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த எல்லா படங்களுக்கும் ஆடியன்ஸ் நெறையா இருக்கிறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா இப்ப சொல்லப்போற படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா அந்த படங்கள்லாம் கம்பேர் கம்பேர் பண்ணக்கூடாது. பட் அந்த ஒரு ஹைப் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகி, இது எப்படியாவது பார்ட் 2 பார்த்துடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு, வடசென்னை 2க்காக காத்துட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் சார் எங்க போனாலும் சரி, அந்த மனுஷன விடுறதே கிடையாது. சார் வடசென்னை 2, வடசென்னை 2. தனுஷ் சார் போனா அவருடைய இப்ப ரீசென்ட்டா வந்து எல்லா படங்களுடைய ஆடியோ லான்ச்லயும் அங்க வந்துட்டு வடசென்னை 2 எப்போ சார்? எப்பா அத வந்து அந்த ஒரு டைம்ல நம்ம பேசலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நெறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாரு. ஆனா வடசென்னை 2 கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸும் குடுத்துருக்காங்க. அன்பு அப்படின்ற கேரக்டர் வந்து
அது ஏன் இப்படி மாறுச்சு? அது இப்போ ஃப்யூச்சர்ல என்ன மாரி மாறப்போது? அது அந்த கேரக்டர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறப்போது? அப்படின்றது தான் வடச்சென்னை 2 இருக்கும். பட் அதுக்கு என்னென்ன சம்பவம் நடக்க போகுது அந்த அன்புன்ற கேரக்டருக்கு அப்படின்றது தான் வடச்சென்னை 2 இருக்கு. அதே மாதிரி அ தனுஷ் சாருடைய கெரியர்ல ரொம்ப ஒரு அவருக்கு இன்னும் ஒரு அடுத்த கட்ட ஒரு ஒரு நகர்வ குடுத்தது வடசென்னை அப்படின்றது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதனால வடசென்னை 2க்கு சிறப்பான எதிர்பார்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் மூக்குத்தி அம்மன் 2. அதாவது இந்த படத்துக்கு வந்து மூக்குத்தி அம்மன் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டைரக்ஷன் பண்ணாரு. அந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ். ஆஹா! அந்த "உனக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டா இருக்கட்டும், அண்ட் வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அவர் எமோஷனலா பேசுறதா இருக்கட்டும், ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகாம அவன் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் போய் கொட்டுறதா இருக்கட்டும். இப்போ வரைக்கும் நெறைய பசங்க அத ஃபாலோ பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால கல்யாணம் ஆகாம சிங்கிள்ஸா சுத்திட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் வந்து மூக்குத்தி அம்மன் பார்ட் 1ல வந்து நடந்தது. மூக்குத்தி அம்மன் 2க்கு வந்து என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ஓகே இந்த பிராண்ட் வந்து ஆர்ஜே பாலாஜி தானே பண்ணாரு. அப்ப எதுக்கு சுந்தர் சி சார் டைரக்ஷன் பண்றாரு? ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ சுந்தர் சி சார் வந்து ஆல்ரெடி அரண்மனை இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு சம்வேர் வந்து கன்ஃப்யூஸும் ஆகும். அரண்மனை, மூக்குத்தி அம்மன் ஏன்னா ஒரே மாரி சம்வேர் எல்ஸ் ஒரே ஒரே ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஏன்னா நமக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸா வந்து எல்லா படங்களையும் நமக்கு வந்து வச்சுருவாரு. அதே மாரி மூக்குத்தி அம்மன் 2ல வந்து நயன்தாரா மேம், ரெஜினா கசன்ட்ரா அண்ட் மீனா மேம் அண்ட் குஷ்பூ மேம் இவங்க எல்லாரும் வந்து ஒரே ஸ்டேஜ்ல ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வேற ஒண்ணு வந்து போச்சு. அவங்க அவங்க மூஞ்சி திருப்பிக்கிட்டாங்க. அவங்க இப்படி நடந்துட்டாங்க அப்படின்ற மாரிலாம் நெறைய விஷயங்கள் வந்து போச்சு. எனிவேஸ் வந்து மூக்குத்தி அம்மன் 2க்கு வந்து என்ன மாரி சீக்வல் கொண்டு போறாங்க? ஏன்னா ஆல்ரெடி வந்து கடவுள் வராங்க. கடவுளுக்கு ஒரு மிடில் கிளாஸ் பையன் என்னலாம் பண்ண போறான்? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ அப்ப 2ல என்ன மாரி விஷயங்கள் அவங்க வந்து ஆட் பண்ண போறாங்க? ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம மூக்குத்தி அம்மன் 2க்கும் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அண்ட் பிசாசு 2 பிசாசு அப்படின்னு சொன்னாலே அதுவும் பெருசா படம் சும்மா எக்ஸ்பெக்டேஷனு எல்லாமே பார்த்தது தான். ஓ! மிஸ்கின் சார் இப்படிலாம் படம் பண்ணுவாரா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் ஒவ்வொரு படத்துலயும் வெரைட்டி குடுக்குறார்ல. அதுல பிசாசு வந்து முக்கியமான வெரைட்டி. அதாவது பேய் வந்து பார்த்தா நம்ம வந்து பயப்படுவோம். ஒரு பேய பார்த்துட்டு ஐயோ! பாவம்ப்பா அந்த பேய். இந்த பாவம்ன்றது ஆல்ரெடி வந்து ச ரா லாரன்ஸ் மாஸ்டர் வச்சுட்டாரு. பட் ஒரு அன்பு வர்றது அப்டின்னா இந்த படத்துலலாம். பேய்க்கும் ஒரு காதல் இருக்குப்பா அப்டின்றத வந்து பிசாசு மூலமா காமிச்சிருப்பாரு. ஸோ பிசாசு 2ல இங்கிட்டு வந்து பார்க்கும்போது ஆண்ட்ரியா, ஈவன் விஜய் சேதுபதிலாம் இருக்கிறாங்க அப்டின்ற மாரி ஒரு தகவல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சின்ன அந்த ஒரு ட்ரெய்லர் கட்ல. ஸோ அந்த படமும் அப்டியே ஸ்லோவா ஏன் 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 அப்டின்னு சொல்லி நின்டுகிட்டே இருக்கு. அண்ட் நெறையா சில சர்ச்சைகளும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்காக நெறையா மெனக்கெட்டுருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியாவ பத்தி மிஸ்கின் சாரும் நெறைய நேரங்கள்ல சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால மிஸ்கின் சார் மூலியமா இந்த பிசாசு 2க்கு வந்து அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. முக்கியமா வந்து வீரதீர சூரன் பாகம் 1 எப்பயுமே ஒரு படம் வந்துச்சு அப்டின்னா, பார்ட் 1, 2 தான் போவாங்க. இப்போ வந்து 2 குடுத்துட்டு 1 உங்களுக்கு வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு படம் பார்க்குறவனுக்கு அந்த கன்ஃப்யூஷன் கண்டிப்பா வந்து வரும். அ அந்த படம் பார்த்தவங்களுக்கு இல்லப்பா, இதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 1க்கு வந்து என்ன எதிர்பார்ப்புனா, யாருப்பா அந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு தேடிட்டு இருக்கிறாங்க. எஸ்.யு. அருண்குமார் டைரக்டரும் சொல்லியிருந்தாரு. "ஏப்பா அதுதான்ப்பா உங்களுக்கு வந்து நான் லீடு குடுத்து, இதுதான்ப்பா அந்த பார்ட் 1க்கான லீடுப்பா. நீங்க இதே வந்து கேட்குறீங்கப்பா" அப்படின்ட்டு நெறைய இடங்கள் சொல்லியிருந்தாரு. அதே மாரி வீரதீர சூரன்ல விக்ரம் சாருடைய ஆக்டிங் வந்து நமக்கு இத்தன படங்கள் பண்ணியிருந்தாலும், இதுவும் ஒரு டிஃபரண்டான வெரைட்டில ரொம்ப எல்லாருக்கும் வந்து பிடிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப ரீசென்ட்டா லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கிறது என்னன்னா, ரமணா 2 என்னப்பா அது லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்ற மாரி ஒரு விஷயம். ஸோ படைத்தலைவன் படத்துடைய அந்த ஆடியோ லான்ச் அண்ட் பிரஸ் மீட் ஃபங்ஷன்ல அவர் தயார்னா நான் ரமணா 2 எடுக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்துட்டு வாங்க ரமணா 2 எடுப்போம் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் சொன்னதா ஏஆர் முருகதாஸ் சார் அந்த ஸ்டேஜில் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால அவங்களுக்காக அதாவது சண்முகம் அவர்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ரமணா 2ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்கிரிப்ட்லாம் ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஏஆர் முருகதாஸ் சார் சொன்ன ஒரு கான்ஃபரன்ஸ் பார்க்கும்போது எல்லாம் ரெடியா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால லிஸ்ட்டில் வந்து புதிதாக ரமணா 2வும் ஆட் ஆகி இருக்கிறது. இன்னும் சிலது இருக்கு. பட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படங்கள் தான். இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு படமும் இருக்கு. கங்குவாக்கு எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு என்னென்ன படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்? இவ்வளோ சொன்னேன்ல பார்ட் 2, பார்ட் 2, பார்ட் 1 அதில நீங்க டாப் 1ல எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்க. டாப் 2ல எது பிடிக்கும்? அந்த மாரி வரிசையா சொல்லிட்டீங்க அப்படின்னா, அடுத்து இந்த மாரி ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். Saubhagya Home and Kitchen Appliances. Meenakshi Faculty of Physiotherapy admission open for BPT and MPT. Apply now.